Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்த் i5 அண்ட் ஈஷர் ப்ரோ எக்ஸ் டீசல் தான் பார்க்க போகிறோம். இன்ஜினை பொறுத்தவரை 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க படா தோஸ்தில். இந்த ஈஷரை பொறுத்தவரை 2 லிட்டர் E449 சொல்லக்கூடிய ஒரு புது விதமான என்ஜின் இந்த வண்டிக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக இருக்க மாதிரி நம்மளோட படா தோஸ்த் வந்து 3 சிலிண்டர் இன்ஜின். இந்த ஈஷர் ப்ரோ எக்ஸை பொறுத்தவரை 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்குள்ள மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஈஷர் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பவர்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 வண்டியிலுமே 80 ஹார்ஸ் பவர் தான் கொடுத்துருக்காங்க. டார்க்கில் வந்து வித்தியாசம் இருக்குது. படா தோஸ்தை பொறுத்தவரை 190 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் ஈஷரை பொறுத்தவரை 230 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிகளை பொறுத்தவரை க்ராஸ் வெயிட் வந்து படா தோஸ்த் 3490 கேஜியும் ஈஷரை பொறுத்தவரை 3499 கேஜிலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே பேலோட்லேயும் மாற்றம் இருக்குது. பேலோடு படா தோஸ்தை பொறுத்தவரை 1817 கேஜி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஷரை பொறுத்தவரை 1862 கேஜி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபியூல் டேங்க்னு எடுத்துக்கிட்டோன்னா படா தோஸ்தில் 50 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் ஈஷர் ப்ரோயை பொறுத்தவரை 60 லிட்டரில் ஃபியூல் டேங்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்ற விஷயங்கள்னு சொல்லும்போது நமக்கு மைலேஜை பொறுத்தவரை 13 km/லிட்டர் வரைக்கும் கொடுக்கறதாட்டு படா தோஸ்த் i5 தெரியும். இந்த ஈஷர் ப்ரோயை பொறுத்தவரை 13 to 14 கிலோமீட்டர்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக தான் வரும்னு நினைக்கும். லோடு பாடியை பொறுத்தவரை படா தோஸ்த் 9.8 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஈஷரை பொறுத்தவரை 10.8 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் உள்ள டைமென்ஷன்ஸுமே அதே மாதிரி பக்காவாக கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா படா தோஸ்தை பொறுத்தவரை 2590 mm கொடுத்துருக்காங்க. இந்த ஈஷர் ப்ரோ எக்ஸை பொறுத்தவரை 2610 mm கொடுத்துருக்காங்க. மற்ற விசிபிலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. கிரேடபிலிட்டி 28% படா தோஸ்துக்கும் 27.7% ஈஷருக்குமே இருக்குது. ஸோ கிரேடபிலிட்டின்னு சொல்லும்போது மலையேறும் தன்மைன்னு சொல்லுவோம். ஸ்லோப்பை பொறுத்து அதோட இது மாறுபடுது. சீட்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லும்போது டிரைவர் ப்ளஸ் 2 பேர் இருக்க மாதிரி RI சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. 2 வண்டிக்குமே அந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பக்காவாக இருக்குது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரையில் 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் வந்து படா தோஸ்துக்கும் ஈஷருக்கும் அதே மாதிரி 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவான ஒரு இதுன்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா படா தோஸ்தை பொறுத்தவரையில் 3 பேராபோலிக் லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் ஈஷரை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரையில் படா தோஸ்தில் செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் 3+3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே நேரம் ஈஷரை பொறுத்தவரை ரியர்லையுமே செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. டேர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்துட்டோன்னா படா தோஸ்துக்கு 11 மீட்டரும் ஈஷருக்கு 10.8 மீட்டரும் இருக்குது. மற்றபடி பார்த்துட்டோன்னா இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இது இருக்குது. எமிஷன் நார்ம்ஸுமே வந்து BS6 phase 2 பேஸ் பண்ணி தான் 2 வண்டியுமே இருக்குது. இப்போ வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே BS6 phase 2ங்கிறது குறிப்பிடத்தக்கது. மற்றபடி பார்த்துட்டோன்னா பவர் ஸ்டியரிங் 2 வண்டிக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லை, டில்டபிள் ஸ்டியரிங் அந்த மாதிரி செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து சேஃப்டி. இந்த கேபின் வந்து படா தோஸ்தை பொறுத்தவரை டெஸ்ட் பண்ணல. ஆனால் இந்த ஈஷர் ப்ரோவை பொறுத்தவரை கேபினை வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சேஃப்டி நாம்ஸை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் இன்டர்வல்னு சொல்லும்போது படா தோஸ்த் 20,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா பண்ணணும். ஈஷர் ப்ரோவை பொறுத்தவரை 30,000 கிலோமீட்டர் சர்வீஸ் இன்டர்வல்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்துட்டோன்னா படா தோஸ்தை பொறுத்தவரை 206 mm இருக்குது. ஈஷர் ப்ரோ எக்ஸை பொறுத்தவரை 220 mm கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற இதுன்னு சொல்லும்போது இந்த படா தோஸ்த் இன்டர்சிட்டி கமர்ஷியல் லோடு பர்பஸ்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஈஷர் முக்கியமாக FMCG கோல்டு செயின் கமர்ஷியல் லோடு இதுக்கு எல்லாமே பயன்படுத்தலாம். இது கோல்டு செயினுக்காக ஸ்பெஷலி பில்ட்டு கேபின் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இதில் வந்து டேஷ் கேம் இல்லை. அதே நேரம் டேஷ் கேம் ஈஷர் ப்ரோவை பொறுத்தவரையில் ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கும். படா தோஸ்தை பொறுத்தவரை இந்த ஈஷர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெட்டர் கம்ஃபர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோன்னா படா தோஸ்தை பொறுத்தவரை 5025 mm இருக்குது. இந்த ஈஷர் ப்ரோ எக்ஸை பொறுத்தவரை 5100 mm கொடுத்துருக்காங்க லென்த்து. அடுத்தது ஓவரால் விட்டு 1842 mm படா தோஸ்துக்கும் 1750 mm வந்து ஈஷர் ப்ரோ எக்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்துட்டோன்னா நமக்கு ஓவரால் ஹைட்டு 2061 mm படா தோஸ்துக்கும் 2080 mm ஈஷர் ப்ரோ எக்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மற்ற டைமென்ஷன் வைஸில் பார்க்கும்போது இது எல்லாமே பக்காவான ஒரு டிசைன்னு சொல்லலாம். வாரண்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா படா தோஸ்தை பொறுத்தவரை i5 பொறுத்தவரை 5 வருஷம் வாரண்டி கொடுக்காங்க. 2 lakh கிலோமீட்டர் வாரண்டி. ஈஷர் ப்ரோ இது வரைக்கும் 3 வருஷம் வாரண்டி 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டின்னு சொல்லாங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.